பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி ஃபினான்ஷியல் இயர் சேஞ்ச் பண்ணுறது ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/3/2023 இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிய போகுது. அது நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயருக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு தான் நாம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பீரியட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1/4/2022-23 இருக்குது. ஓகேங்களா. கரண்ட் டேட் வந்து 20 மார்ச் 2023 இருக்குது. டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி வந்து 20/3/2023 இருக்குது. ஓகேங்களா. இந்த இயர் முடிய போகுது. ஸோ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா. அதனுடைய டேட் வந்து 31/3/2023. அப்போ வந்து பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் போடுறோம், 150 ருபீஸ். எப்போவுமே போர்ட்ஃபோலியோ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போடுவாங்க. அது வந்து பேங்க் சார்ஜஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து போர்ட்ஃபோலியோ சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ். ஓகேங்களா. பேங்க் சார்ஜஸ் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து 31 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து இப்போ 1/4/2023 இருக்கேன். நான் வந்து இப்போ என்ட்ரி போட முடியுமான்னா முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4/2022 23 வரைக்கும் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துடுங்க. வந்துட்டு Alt F2 ஓகேங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1/4/2020 23 இருக்குது. ஓகேங்களா. எண்டு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 22 கிட்ட வந்துடும். 23 கொடுத்துக்குங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து எண்டு கீ கொடுத்தீங்கன்னா 24 மாறிடும். சரிங்களா. இப்போ பாருங்கள் 23 24 நீங்கள் கம்பெனியை ஸ்ப்ளிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம். உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இப்போ வவுச்சரில் போயிட்டு முதல்ல நம்ம வந்து என்ட்ரி போடுறோம். பூஜா எக்ஸ்பென்சஸ் கம்பெனி வந்து தொடங்கின நாள்லேருந்து பூஜா எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம். இன்றைக்கி டேட்டு வந்து 1/4/2023. ஓகேங்களா. பூஜா எக்ஸ்பென்சஸ் ஒரு 100 ருபீஸ் பூஜா எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம். அது வந்து கேஷாக கொடுக்குறோம், அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து புது கணக்கு போடுறோம். ஓகேங்களா. 1/4/2023 சேவ் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள். இந்த கரண்ட் இயரில் என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. அதாவது அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஜம்ப் ஆயிருச்சு. சரி, நான் ப்ரீவியஸ் உள்ள என்ட்ரியை நான் போட முடியுமா அப்படின்னா ரிவர்ஸில் போயிட்டு நிச்சயமாக போட முடியும். அதுக்காக தான் நான் ஸ்ப்ளிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறேன். நீங்கள் வந்து ப்ரீவியஸ் பேங்க் பேலன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணாலும் கரண்ட் இயரில் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஒருவேளை கம்பெனியை நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கரண்ட் லாஸ்ட் இயரில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது கரண்ட் இயரில் அப்டேட் ஆகாது. அதனால் என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை பிரிக்காதீங்க. எல்லா என்ட்ரியும் 31 மார்ச்சுக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறமா ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் மறுபடியும் திரும்ப போகிறேன். எப்போ போகிறேன், 22 23 இயருக்கு போகிறேன். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க. இங்கே போயிருச்சு. ஓகேங்களா. வவுச்சர் போடுறேன். வவுச்சரில் நம்ம அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பேங்க் பேலன்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா 18,045 இருக்குது. இது அடுத்த வருஷத்துக்கும் அப்படியே ஜம்ப் ஆகிருக்கும். இப்போ இந்த வவுச்சர்ஸ் போடுறோம். இந்த வவுச்சர்ஸில் வந்து ரிசிப்டில் இப்போது ஏபிசி கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு 1 லேக் வந்து ரிசிப்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் வந்து 1/18 உங்களுக்கு ஆயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/18 ஆயிருக்கும். 1/18/015. இது வந்து அடுத்த வருஷத்துக்கு அப்படியே கேரி ஓவர் பண்ணிட்டு போகும். இப்போ வந்து 18,145 தான் இருந்தது. இப்போ 1 லேக் ஆட் பண்ணோடது 1,18,045 மாறிடுச்சு. இதுதான் வந்து ஃபினான்ஷியல் இயர் சேஞ்சுக்குரிய வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.